2 லட்சம் கேட்பது நியாயம் தானா வர சொல் மாவட்ட ஆட்சியரை வர சொல் நாடுது பார். அதாவதுங்க இந்த பையனுக்கு டிசி கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. வீடியோ எடுங்க. தமிழக அரசு நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம். நண்பர்களே, நமது மேடையின் இந்த காணொளியில் நாம் பேச இருப்பது நடிகர் சூர்யா அவர்களால் தொடங்கப்பட்டு இன்று உலகில் வாழுகின்ற பல்வேறு நல்ல மனிதர்களால் அதற்கு உதவி செய்யப்பட்டு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கும் அகரம் ஃபவுண்டேஷன் குறித்து தான் இந்த காணொளியில் பேச இருக்கின்றோம். இதற்கான அவசியமாக அமைந்த ஒரு காணொளியை முதலில் நமது மேடையில் காண்போம். பிறகு நாம் பேச வேண்டிய விஷயங்கள் குறித்து பேசுவோம். நாம் பேசுவதன் நோக்கம் அகரம் ஃபவுண்டேஷன் மீது நமக்கு எந்த விதமான வருத்தங்களோ அல்லது அவர்களுடைய செயல்பாட்டில் எந்த விதமான மாற்று கருத்துகளோ இல்லை என்பதை முதலில் பதிவு செய்து கொள்வோம். ஏனென்றால் யார் எத்தகைய உதவியை எளியவருக்கு செய்தாலும் அதை வரவேற்பதுதான் நமது நோக்கம். அந்த வகையில் அகரம் ஃபவுண்டேஷனுடைய கல்வி சேவை என்பது உண்மையாகவே போற்றுதலுக்குரியது, பாராட்டுக்குரியது. அவர்களுடைய நிர்வாகத்திற்குள் அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பது குறித்தெல்லாம் நமக்கு கவலை இல்லை. அவர்களால் ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பலன் பெறுகிறார்கள் என்கின்ற அந்த ஒருவரி செய்தி போதும். அதற்குள் அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யட்டும், அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் செயல்படட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு ஏழை குழந்தைகள், ஏழை மாணவர்கள், ஆதரவற்றவர்கள் பலன் பெறுகிறாரா என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் அகரம் ஃபவுண்டேஷன் செயல்பாடுகள் குறித்து நமது மேடைக்கு எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை என்பதை முதலில் நாம் தெளிவாக பதிவு செய்து விடுவோம். காரணம், நல்லது செய்பவர்களை செய்ய விட வேண்டும். இந்த உலகத்தில் கஷ்டமான விஷயம் என்னவென்றால், ஒருவர் சமூகத்தில் நல்லது செய்வதை கூட தினம் தினம் நாங்கள் சரியாகத்தான் செய்கிறோம் என்று நிரூபித்து கொண்டே செய்ய வேண்டியது இருக்கிறது. அவர்களுடைய செயல்பாட்டிற்கு தான் 1000 குறைகள், 1000 விமர்சனங்கள் இங்கு வந்து குமிந்து கொண்டே இருக்கும். அதை நானே பல்வேறு விஷயங்களில் நேரடியாக அனுபவித்து இருக்கிறேன். அதற்காகத்தான் இவ்வளவு தெளிவாக இதை நான் குறிப்பிடுகிறேன். இந்த காணொளியில் அகரம் ஃபவுண்டேஷன் விஷயம் குறித்து நாம் பேசுவதற்கு காரணமாக அமைந்த அந்த ஒரு சிறிய காணொளியை முதலில் பார்ப்போம். பிறகு அது குறித்து நாம் பேசுவோம். அதாவதுங்க இந்த பையனுக்கு டிசி கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. வீடியோ எடுங்க. தமிழக அரசு ரத்து செய் மேம் கல்லூரி உரிமத்தை ரத்து செய். நடக்குது பார் ராடுத்தனம் நடக்குது பார் மேம் கல்லூரி நடக்குது பார். தமிழக அரசு நியாயம் தானா ஏழை எளிய மாணவர்களிடம் இலவசம் என்று அகரம் ஃபவுண்டேஷன் என்று அட்மிஷன் போட்டு 2 லட்சம் கேட்பது நியாயம் தானா வர சொல் மாவட்ட ஆட்சியரை வர சொல் நாடுது பார். மேம் கல்லூரி கேவலம் தான் பாடுத்தனம் நாடுது பார். கைது செய் படித்த முட்டாளை கல்லூரி முதல்வரை கைது செய். தமிழக அரசு பார்த்திருப்பீர்கள் நண்பர்களே. ஒரு கல்லூரியில் சில மாணவர்கள் அமர்ந்து கொண்டு கோஷங்களை எழுப்புகிறார்கள். அவர்கள் அந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிராக
கோஷங்களை எழுப்புகிறார்கள். அந்த கோஷத்தில் மிக முக்கியமாக அவர்கள் எழுப்புகின்ற கோஷம் அகரம் ஃபவுண்டேஷன் என்று சொல்லிவிட்டு அட்மிஷன் போட்டுவிட்டு வருடா வருடம் பல லட்சங்கள் பணத்தை கேட்கிறார்கள் என்று அங்கே குறிப்பிடுகிறார்கள். இதுபோன்ற செய்திகள் மக்களை சென்றடையும் பொழுது, அல்லது இந்த அகரம் ஃபவுண்டேஷனுக்கு உதவி கொண்டு இருப்பவர்களுக்கு சென்றடையும் பொழுது, அல்லது இந்த அகரம் ஃபவுண்டேஷன் இப்படி உதவுகின்றதே, இவர்கள் இவ்வளவு நல்லது செய்கிறார்களே என்று நம்பி அவர்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்களுக்கு சென்றடையும் பொழுது அது எதிர்மறையான கருத்துக்களை உண்டாக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தான் இந்த காணொளியை நாம் இங்கே பதிவிட்டு அது குறித்து சில கருத்துக்களையும் நாம் இங்கே சொல்ல நினைத்தோம். அதற்காகத்தான் இந்த காணொளி. இப்பொழுது நாம் சொல்ல விரும்புகின்ற கருத்து என்னவென்றால், இந்த அகரம் ஃபவுண்டேஷன் நடிகர் சூர்யா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு அவர்களை சார்ந்தவர்களால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்ற ஒரு அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளை அமைப்பு ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்து வருகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த அகரம் செயல்பாடு குறித்து பல நிலைகளில் பல தருணங்களில் பல்வேறு நிலைகளில் உள்ளவர்கள் பல கருத்துக்களை இங்கே சொல்லி வருகிறார்கள். சிலர் சொல்லுவார்கள், நடிகர் சூர்யா ஒன்றும் அவருடைய சொந்த பணத்தில் செய்யவில்லை, வருகின்ற நன்கொடைகளை வைத்து தான் செய்கிறார்கள் என்று ஒரு கருத்தை சொல்லுவார்கள். நம்முடைய பதில் அது போன்றவர்களுக்கு என்னவென்றால், குறைந்தபட்சம் நடிகர் சூர்யா போன்று பிரபலமாக உள்ளவர்கள் இது போன்ற சேவையை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களே, அதுவே பெரிய விஷயம் என்பதுதான் நமது கருத்து. ஆகவே அதுபோன்ற விமர்சனங்களுக்கெல்லாம் நாம் செவிசாய்க்க வேண்டியதில்லை. ஆனால் இன்று நாம் பார்த்த காணொளியில் அந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக ஒரு கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் இப்படி சொல்லும் பொழுது அதை நாம் கடந்து செல்ல முடியாது. ஆகவே தான் இந்த காணொளி. அந்த கல்லூரி சென்னை திருச்சி அந்த நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கின்ற MAM அந்த கல்லூரி. அந்த கல்லூரியில் இவர்களுக்கு வருடா வருடம் லட்சக்கணக்கில் பணத்தை கேட்கிறார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அது எந்த அளவிற்கு உண்மை பொய் என்பதையெல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள் தான் விசாரித்து பொதுமக்களுக்கு அல்லது பொதுவெளியில் விளக்க வேண்டும். அல்லது இவர்களுடைய மொத்த செயல்பாடும் கேள்விக்குறியாக ஆகிவிடும். அந்த கவலை தான் நமக்கு இந்த காணொளியை பேசுவதன் நோக்கம். நாம் சொல்ல விரும்புகின்ற கருத்து, இந்த அகரம் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு தரப்பினர் பல விமர்சனங்களை வைக்கிறார்கள். அது குறித்தெல்லாம் அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்பவில்லை. ஆனால் அகரம் மூலமாக ஒரு கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டு நிற்கும் பொழுது அதை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும். உள்ளபடியே எந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள், இவையெல்லாம் அவர்கள் விளக்கமாக கண்டிப்பாக பொதுவெளியில் சொல்ல வேண்டும். அதுதான் சரியாக இருக்கும். இதை ஏதாவது மூடி மறைத்தால் இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் செய்து வருகின்ற அந்த சேவை என்பது அதில் ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டுவிடும் என்பதுதான் நமது கவலை. இவர்கள் மட்டுமில்லை, ஏற்கனவே சில இடங்களில் இந்த அகரம் ஃபவுண்டேஷன் என்பது ஒரு கண்துடைப்பு. இவர்கள் முதலில் படிக்க வைக்கிறார்கள், பிறகு அவர்களை வேலைக்கு அனுப்பி அந்த பணத்தை முழுவதுமாக வாங்கிக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு செய்தி வந்தது. அதுபோன்ற செய்திகளை கூட நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்றால், அவர்கள் ஒன்றுமே இல்லாத ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்து படிக்க வைத்து அவர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து பிறகு அவர்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து ஒரு தொகையை பெற்றுக்கொள்வது என்பது தவறில்லை. ஏனென்றால் இவர்களிடம் பணம் இருந்தால்தான் அந்த மாணவர்களைப் போல இன்னும் பல லட்சக்கணக்கான மாணவர்களை அவர்கள் உருவாக்க முடியும். ஆகவே அவர்கள் யாரிடமிருந்து பணம் பெறுகிறார்கள், அல்லது இவர்களிடம் படித்த மாணவர்களிடமிருந்து மீண்டும் அந்த பணத்தை பெற்றுக்கொள்கிறார்களா என்பதெல்லாம் கவலை இல்லை, அது இருக்கட்டும். ஆனால் அகரம் செய்கின்ற கல்வி சேவை என்பது ஏழை எளிய ஆதரவற்ற மாணவர்களுக்கு கல்வி கற்பதற்கான உதவி. அதை கடைசி வரையில், அதாவது அவர்கள் படித்து முடித்து ஒரு வேலைக்கு செல்கின்ற வரையில் முழுமையாக செய்யும் பொழுதுதான் அது முழுமையான சேவையாக அமையும் என்பதுதான் நமது கருத்து. அதற்காகத்தான் இந்த காணொளி. இந்த சம்பந்தப்பட்ட கல்லூரி மாணவர்களுடைய பிரச்சனை என்ன என்பதை சம்பந்தப்பட்ட அகரம் ஃபவுண்டேஷனுடைய நிர்வாகிகள் பார்க்க வேண்டும். அது குறித்து முழுமையான தகவலை பொதுவெளியில் அவர்கள் வெளியிட வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் மாணவர்கள் அந்த வயதில் அவர்களுக்கு வேறு பிரச்சனை கூட இருந்திருக்கலாம். அந்த பிரச்சனைகளை திசை மாற்ற அல்லது பிறருடைய கவனத்தை ஈர்க்க இது போன்ற செய்திகளை கூட அவர்கள் வெளியிட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே எது எப்படி இருந்தாலும் நாம் எந்த தகவலையும் தெரியாமல்
கல்லூரி நிர்வாகம் மீதோ அல்லது அகரம் ஃபவுண்டேஷன் மீதோ அல்லது பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த மாணவர்கள் மீதோ நாம் சொல்லிவிட முடியாது. ஆகவே இதற்கு கல்லூரி நிர்வாகம் பதில் சொல்வதை விட, அந்த மாணவர்கள் சொல்வதை விட, இதில் மிக முக்கியமாக பதில் சொல்ல வேண்டியது, மக்களுக்கு விளக்க வேண்டியது அகரம் ஃபவுண்டேஷன் தான். அவர்கள் எந்த அடிப்படையில் அந்த மாணவர்களுக்கு உதவி செய்தார்கள், இதுவரை செய்யப்பட்ட உதவி என்ன, மாணவர்கள் சொல்வதில் உண்மை இருக்கிறதா, கல்லூரி நிர்வாகத்தின் மீது உண்மையாகவே தவறு இருக்கிறதா, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அகரம் ஃபவுண்டேஷன் இதற்கு விடை சொல்ல வேண்டும். குறிப்பாக நடிகர் சூர்யா அவர்கள் இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தி இவ்வளவு காலமாக வெற்றிகரமாக பயணித்து வருகின்ற சமீபத்தில் கூட அவர்களுடைய அந்த சேவைக்கான விழாவை கொண்டாடி மகிழ்ந்தார்கள். நாம் அனைத்து தொலைக்காட்சிகளும் பார்த்தோம். உள்ளபடியே பலர் சாதாரண நிலைகளிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வந்த பல காணொளிகளை பார்த்தோம். மனதுக்கு மிகுந்த மகிழ்வாக இருந்தது. அதற்காகத்தான் அந்த அக்கறையில் தான் இந்த காணொளியை கூட நாம் பேசுகின்றோம். ஆகவே இது போன்ற பிரச்சனைகள் இந்த கல்லூரியில் மட்டும் இருக்கிறதா, இன்னும் பல கல்லூரிகளில் இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் இந்த அகரம் ஃபவுண்டேஷன் கண்காணிக்க வேண்டும். அந்த மாணவர்களுக்கு இவர்களை நம்பி வந்திருக்கிறார்கள், அப்படி உண்மையாகவே மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுடைய பாதிப்பை சரி செய்து அவர்கள் முழுமையாக அவர்களுடைய கல்வியை முடிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் நமது வேண்டுகோள். சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த காணொளிகளும் இந்த செய்தியும் சென்றடைய வேண்டும் என்பது நமது விருப்பம். நன்றி, வணக்கம்.